திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் மேற்கூரை சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழுந்து ஒருவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்த பெண்மணிக்கு 2 தையல் போட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரவீன் வழங்க கேட்கலாம். பிரவீன், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக மோனிஷா, திருப்பத்தூர் மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சிகிச்சைக்காக வந்து சென்ற நிலையில் இன்று பொன்னேரி அடுத்த மண்டலவாடி பகுதியைச் சேர்ந்த பத்மா என்பவரின் மகள் நவீனா தனது 6 மாத குழந்தை காய்ச்சலுக்காக 4 நாட்கள் முன்பு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று அதிகாலை குழந்தைக்கான தீவிர சிகிச்சை பிரிவு ஐசியூ வார்டு என்று சொல்லப்படும் பத்மா மற்றும் அவரது மகள் நவீனா 4 வயது குழந்தை ஆகியோர் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அரசு தலைமை மருத்துவமனையில் மேல்கூரை சிமெண்ட் மேல்கூரை சீலிங் என்று சொல்லப்படுகிறது பேர்ந்து விழுந்ததில் பத்மாவின் தலையின் மீது விழுந்ததில் 2 தையல்கள் போடப்பட்டது. இதில் பத்மா தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு 2 தையல்கள் போடப்பட்டது. இந்த நிலையில் மருத்துவ செவிலியிடமும் மருத்துவரிடமும் கூறும்போது அலட்சியமாக பதில் அளித்தனர். இதன் குறித்து இருந்தார் பத்மா. அது மட்டுமல்லாது, எங்களுக்கு சிறிய காயம் மட்டுமல்ல ஏற்பட்டது, குழந்தை மீது விழுந்திருந்தால் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கும் என்று சமூக ஆர்வலர்கள் அங்கிருந்த ஒரு சமூக ஆர்வலர்கள் செல்போனில் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் போடப்பட்டது. இதன் குறித்து அரசு மருத்துவமனையில் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவில் சிமெண்ட் கூரை பேர்ந்து விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு 2 தையல்கள் போடப்பட்ட சம்பவம் மிகவும் பரபரப்பு ஏற்பட்டு காணப்படுகிறது வருகிறது. மோனிகா. பிரவீன், தகவல்களுக்கு நன்றி. என் பேரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சளி ஜுரம்னு சொல்லிட்டு ஜிஹெச்சில் சேர்த்துறதுக்கு வந்தேன். 4 நாள் சின்னையோட ஐசியூவில் பழைய பில்டிங்கில் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அதில் தூங்கினுங்க 4 மணிக்கு சீலிங் உடஞ்சி தலை மேலே விழுந்து ரொம்ப வலிக்குது. எனக்கு தலை ஒரு தையல் போட்டிருக்காங்க. எனக்கு அடிப்பட்ட மாதிரி என் குழந்தைக்கு, என் பேரனுக்கோ இல்லை அடுத்தவங்க குழந்தைக்கோ இல்லை ஒரு பேஷண்ட்டுக்கோ ஒரு தாய்மாருக்கோ எதுனா அடிப்பட்ட இதுக்கு என்ன உத்தரவாதம்? இது நடவடிக்கை எடுத்துக்கணும். எங்களுக்கு உசிரே போயிருந்தா எங்கள் குடும்பத்துக்கு என்ன பதில், எங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பீங்க? சாதாரண இடத்துல சாதாரணமாக விடுங்க, இது தற்செயலாக ஆக்சிடென்ட் ஆகிறது, வீட்டில் அடிப்பட்டால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இது வீட்டில் நடக்கிற விஷயம் வேறு, வழியில் ரோட்டில் போகிற நடக்கிற விஷயம் வேறு. இது ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கு உடம்பு சரியில்லை, இங்கே போனால் நல்லாவது, நாங்கள் இதை நம்பி நாங்கள் இங்கே அட்மிட் ஆகிக்கிறோங்க. எங்களுக்கு இது பாதுகாப்பு வேணும். எனக்கு பின்னாடி சேர்கிற பசங்களுக்கு பாதுகாப்பு வேணும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும். சாதாரண விஷயம் இது, இப்படியே விட்டுறலாம், ஏமா இது தற்செயலாக நடக்கிறது இது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உசுறு போயிருந்தால் இதுக்கு என்ன பதில்? இதுக்கு எனக்கு என்ன உத்தரவாதம்? இதுக்கு